அந்த ராஃபேல் வாட்ச் எங்கேன்னு வந்ததுன்னு கூட இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் கணக்கு சொல்ல முடியல. பிஜேபி செலவில் ப்ரெஸ்ஸு போட்டார், ஒரு ரப்பர் சவுக்கை வச்சு அவரே அடிச்சுக்கிட்டார். நீங்கள் எம்எல்ஏ சீட்டில் தோற்றவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக்கிட்டோம்னா அப்புறம் என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியினுடைய பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குறிப்பிட்டீங்க. சி டீம்னு பி குறிப்பிட்டீங்க. டீம் வந்து எடப்பாடி. ஓகே, சி டீம்னு குறிப்பிட்டீங்க. அப்புறம் எடப்பாடி கோச்சு பாஜகனுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெளியே போகிறதுனால எங்களுக்கு பெரிய இழப்பெல்லாம் அப்படி தான் பேசுவோம். பின்ன என்ன? அப்புறம் சி டீம் எங்கள் சி டீம் எங்கள் சி டீம் அவராக சொல்லுவார். இப்போ இந்த மினிஸ்டர்லாம் பல பேர் இப்போ போகிறாங்க. எல்லாரும் எடப்பாடியை போய் வணக்கம் வச்சுட்டா போகிறாங்க, லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்களா? ஐயா இந்தாங்க விண்ணப்பம், எனக்கும் கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு, நாங்கள் வந்து போய் விஜயோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தர் சொன்னார், பயந்து போய் சிவி சண்முகம் தான் திருப்பி எடப்பாடியோட சேர்ந்துட்டார். இதுதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி. எப்போ சந்தேகம் வருதுன்னா மக்களுக்கு, நீங்கள் போய் 3 நாள் டெல்லியில் உட்காந்து கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணு. அமித்ஷாவை பற்றி நம்ம 10 வருஷமாக பார்க்குறோம். இது மாதிரி அனுப்பி வைப்பாரா யாராவது எதிரியை? தம்பி மகனே நீ போய் எதிரியாக நில்லுடாரா சார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட நான் வெளியே அதான் அது நம்மளுக்கு காதில் இப்போ வேற யாரோடையும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லையா? இது வரைக்கும் வேற யாராவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்ததா? ஆர்எஸ்எஸ்ஸால கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பியே அவர் ஜெயிலில் உள்ள வச்சு தான் வெளில விட்டாரு. இப்போ பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆள்லாம் சொல்றாங்க, நான் சொல்ல. பிரசாந்த் பூஷன் ஆப்புக்குள்ளேயே இருந்தார். அவரே என்ன சொல்றாரு, இது ஆர்எஸ்எஸ் ஏங்கினதுன்னு. அந்த ஆளையே ஜெயிலில் வச்சான், சொன்ன பேச்சு கேட்கலன்னு. இவரை ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சாருன்னு நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. இப்போ யாரோட இடத்த வந்து அண்ணாமலை கைப்பற்றுறதுக்காக வர? அண்ணாமலைக்கு என்ன ஒரு 4% 3% ஓட்டு வரும். முதல் ஒரு ரொம்ப பிரகாசமாக ஆன்டி 5-6% ஓட்டு வரும். கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று அவர் வந்து 8% ஓட்டு வாங்க போகிறது. 8%க்கு மேலே வாங்க போகிறது இல்லை. கூட்டணி வச்சா யாரோட கூட்டணி வைக்க முடியும்? எடப்பாடியோட கூட்டணி வச்சுக்கலாம். நேற்று வரைக்கும் எடப்பாடியை காரி துப்பிட்டு இன்னைக்கு போய் நம்ம எடப்பாடியோட கூட்டணி வைக்க முடியுமா? இன்னொருத்தரோட டிடிவின்னு ஒருத்தரோட கூட்டணி வச்சுருந்தாரு, அவரோட தோஸ்த் அவர் தான் ஒரு எம்எல்ஏ மிரட்டி போட்டாங்க, போலீஸ் சரி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது இதுன்னாரு. அந்த எம்எல்ஏ போய் அசம்பிளியில் என்ன பேசினாரு? அப்படின்னா என்னை காப்பாற்றுவார், எனக்கு விஜய் மேல் தான் நம்பிக்கை இருக்குது, என்ன மிரட்டுறாங்க, விஜய் காப்பாற்றுவார். தமிழ்நாட்டையே காப்பாற்றுறவர் என்ன காப்பாற்ற மாட்டாரா கேட்டாரா? டிடிவி பற்றி ஏதாவது சொன்னாரா? அந்த டிடிவியோட கூட்டணி போட்டு இவர் ஜெயிக்க போறாரா? கூட்டணின்னு யாரோட போட போறீங்க? திமுகவோட சேர்ந்து திமுகவை எப்படியாவது அவங்களோட கூட்டணி போட்டாதான் ஒரு சீட் 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக கூட்டணி போட்டு தான் திமுக பிஜேபி ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ திமுக பிஜேபி ஆதரிக்க போகிறதுங்கிறீங்களா? அது நடக்குமா? இப்போ தாவேக்கா வந்து ஆளும் தரப்பாக வந்ததுக்கப்புறம் அதிமுக நிலை பார்க்குறோம். அண்ணாமலைன்னு ஒரு புது நபர் வர்றாரு. அண்ணாமலை நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க. அவர் ஒரு மீடியா கிரியேஷன். கோடி மீடியா கிரியேட் பண்ணுறதே நான் நம்ப முடியுது. ஏன்னா அவங்க வந்து அவர் கோடி மீடியாவில் ஆளே சொல்லிட்டாரு, எங்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் அவர் தான் கொடுக்குறாரு, அதனால் நாங்கள் பிஜேபி சொல்கிறது தான் போடணும்னு. இங்கிலீஷ் மீடியாவில் தான் பெரிய ஆள் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் அண்ணாமலை நான் கேட்டதுக்கு சொல்லுங்கள், ஒரு வார்டு எலெக்ஷனாக ஜெயிச்சாரா? ஒரு லீடர் தான் எலெக்ஷன் ஜெயிக்கணும்ல சார். ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்கேங்கிறதா என்ன? அது என்ன ஓட்டு பர்சன்டேஜ் யாரோட? எடப்பாடி ஓட்டெல்லாம் கரெக்டான ஜெயிக்கிற சார்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு. அந்த சமயத்தில் எடப்பாடி ஜெயிப்பாரோன்னு ஒரு ஹோப் இருந்தது. 2024 அது இருங்க சார், ஃபஸ்ட்டு அசம்பிளியை பேசிடுவோம். அதாவது கோயம்புத்தூர் சவுத்து, ஈரோட்டில் அந்த அம்மா ஜெயிச்சது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீட்டை நீங்கள் அடித்து பிடிச்சி வாங்கி ஜெயிச்சிங்க. இப்போ ஓட் ஷேர் ஏற்றுங்க. தனியார் நின்று கத்தினீங்க, ஒரு 6% ஓட்டு கொடுத்தானே, 8% ஓட்டு கொடுத்தான், இதை ஜெயிச்சிங்க. அப்படி பார்த்தா தனியார் நின்று பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் ஜெயிச்சார். ஏன் இந்த வாட்டி கன்னியாகுமரியில் கூட நீங்கள் ஜெயிக்க முடியல? நீங்கள் ஓட் ஷேரு நீங்கள். நான் கேட்குறேன், அண்ணாமலை இல்லாத போது தனியாக இருக்கும்போது பொன்னார் ஜெயிச்சு வந்தாரா வரலையா? அப்போ ஒரு சீட்டு தான், பட் ஆனால் 3% சார் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? இல்லை அவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது அவர் சும்மா எப்படி வேணா பண்ணுவார். நம்ம தோத்த ஃபெயில் ஆகிட்டானோன்னா நான் இப்படி 40 மார்க் பாஸ்னா நான் 5 மார்க் வாங்கினேன்னு சொல்லுவாங்களா? 3க்கும் 5க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்போ ஒரு எக்ஸாம்னா 40 மார்க் பாஸு, 3க்கும் 5க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் 5 மார்க் வாங்கினேன் 6 மார்க் வாங்கினேன்னு சொல்லி ஏதாவது யூஸ் இருக்குதா சார்? அரசியல்னா எலெக்ஷன்னா நின்னா ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பெரிய தலைவர்னு பேசிக்கிறோம், ஸ்டேட்டையே பிடிக்க போகிறோம், சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சில் பேசின்னு இருக்கிறோம். இல்லை நான் சீமானோட போட்டி போட போகிறேன்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். 3%, 5%, 4%, 2%, சைக்கிள் ரிக்ஷா கட்சியா, இல்லை நீங்கள் கார் கட்சியா, இல்லை லாரி கட்சியான்னு நம்ம பார்ப்போம்.
இப்போ போட்டி யாரோட, சீமானோடனா நான் ஒத்துக்கிறேன். போட்டி விஜய்னா நீங்கள் ரேஸ்லேயே இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி புதிய முடிவு எடுக்குது, ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறாங்க. அதே காலகட்டங்களில் பாஜக இத்தகைய ஒரு சிக்கல்கள் வந்து வருது. நம்ம எப்படி நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கலாம்? சார், காங்கிரஸில் ஒரு பெரிய கூட்டம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சலசலப்பு இருந்தது. அதனால் நாங்கள் புது முடிவு எடுத்தோம்னா, அப்போ அந்த முடிவு எடுக்கும்போது டெல்லியில் சோனியா காந்தி அம்மையார், அதுக்கப்புறம் கர்கேஜி என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டி திமுகவோட போங்கங்கிறாங்க. திமுகவோட போனோம். திமுக வந்து 58 சீட்டு தான் வாங்கிச்சு. எங்கள் 5 சீட்னால அவங்க வந்து கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. நாங்கள் அந்த 5 சீட்டு டிவிக்கு கொடுத்துருக்கலன்னா பின் வழியாக வந்து ஏடிஎம்கே மூலமாக அதை கபலீகரம். இப்போ சிவசேனா கட்சியை பண்ணாங்க, இப்போ மம்தாவோட கட்சியை பண்ண மாதிரி விஜய் கட்சியை அமித்ஷா பண்ணியிருப்பார். அதை தடுத்து வைக்கிறதுக்காக காங்கிரஸும் வந்தது. லெஃப்ட் கட்சியும் அவங்களே கூப்பிட்டாங்க. ராகுலே சொன்னார் நான் பேபிகிட்ட பேசுகிறேன், பேபியும் சொன்னார் ராகுல் காந்தி என்கிட்ட பேசினார்னு. பேபி முதல் வாட்டி என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் சொன்னார் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வைக்கிறோம்னு சொன்னாரா இல்லையா பேபி? அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொன்னார். ஸோ இதிலே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்படியாவது விஜயை வெளியே வைக்கணும்னு ஏடிஎம்கே டிஎம் கூட சேரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. அதை பேபி ஒத்துக்கல. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் நீங்கள் எங்களுக்கு கேரளாவில் கூட்டணி ஆட்சி, அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம், அவங்களும் ஒரு மினிஸ்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது. நிறைய பேர் இப்போ மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, ராகுல் காந்தி அவர் பார்க்கல, அதனால் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வீக்காக இருக்கா, கேரளாவுக்கு அவர் போகல, அங்கே போகலன்னு. ராஜ்யசபா சீட்டுக்கு யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு தானே கொடுத்தாரு. அப்போ எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அந்த மேகதாது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குங்கிறது அதாப்பா சார், இஷ்யூ வரட்டும். இஷ்யூ வந்துருச்சுல உங்களுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் பேசிகிட்டு இருக்கட்டும் சார். சென்ட்ரல் சீஃப் கவர்மெண்ட் மினிஸ்டர் சார் அவர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுக்கணும் சார். அந்த சமயத்தில் பார்ப்போம். முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுக்கட்டும். அதில் அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது ஸ்டேட்டோட மாறும். ஒரு ஸ்டேட்டும் எது ரைட்டோ தோணும். தமிழ்நாடு காங்கிரஸ் டெஃபினட்டாக மேகதாதுவை எதிர்க்கும். இதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மேகதாதுவை டெஃபினட்டாக எதிர்ப்போம். நாங்கள் பி டீம், சிடி, டி டீம் தான் இறக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரே டீம் தான். நாங்கள் எல்லாருமே ராகுல் காந்தி டீம் தான். நாங்கள் வந்து ஏ பி சி எப்படியாவது பிடிக்கிறது, இன்னொரு கட்சியை உடச்சி 2 கட்சியாக்குறது, உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் அனுப்புறது, அதெல்லாம் எங்களுக்கு பணம் தெரிஞ்சதான் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம். அண்ணாமலைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? தம்பி, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் பேசாமல் திரும்பி இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் வேலையை பாருன்னு நான் சொல்லணும். இல்லையா அரசியல் பண்ணுறதுனா ஒரு வாட்டி ஐடியாலஜி எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. பவருக்காக ஐடியாலஜி மாற்றாது. கொள்கைங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வரணும். 3 எலெக்ஷன் தோத்துட்டோம், ஒரு எலெக்ஷன் தோத்துட்டோம், கட்சியில் பவர் இல்லைங்கிறதுக்காக கொள்கையை மாற்றிக்கூடாது. கொள்கைங்கிறது நம்ம உயிர் மூச்சு மாதிரி. நாளைக்கு நாள் சொக்காயமா அந்த அத்திப்பட்டியில் பாலச்சந்திர படம் எடுத்தார், தண்ணீர்னு. அதில் துண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ணாமலை துண்டு மாறிட்டே இருக்கு. அண்ணா பேரறிஞர் அண்ணா கொள்கை மாறிச்சா, பெருந்தலைவர் காமராஜ் கொள்கை மாறிச்சா, எம்ஜிஆருக்கு கருத்து வேறுபாடுன்னு வெள்ளம் வந்தப்பறம் அவர் கொள்கை மாறிச்சா? மாறல இல்லை. இவங்க கொள்கையெல்லாம் மாறல இல்லை. அப்போ நமக்கு நாக்கு பெறணுங்கிற மாதிரி கொள்கையை பிறண்டி பேச முடியாது இல்லை. 10 வருஷம் ஒரு கட்சியில் இருந்து பவரெல்லாம் என்ஜாய் பண்ணி பப்ளிசிட்டியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த கொள்கை இன்றைக்கி உனக்கு சடனாக எலெக்ஷன் தோற்றுற வரைக்கும் கட்சியில் கொள்கை கரெக்டாக இருந்தது. அந்த கொள்கை தமிழ்நாடு எடுத்துக்காதுன்னு தெரிஞ்சோம். நாங்கள் எப்படியாவது என்னை எம்எல்ஏ ஆக்கிடுங்க, எப்படியாவது என்னை மினிஸ்டர் ஆக்கிடுங்க, நான் கொள்கை என்ன கொள்கை வேணால் எழுதுறேன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு லீடர் நம்ம சொல்ல முடியுமா? என் கொள்கை காங்கிரஸ் கொள்கை. பல பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, என்ன எக்கனாமிக்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோடய கொள்கை பிடிக்காது. அதுக்காக நான் கொள்கையை மாற்றிக்க முடியுமா? ஒரு கொள்கைங்கிறது ஒரு உயிர் மூச்சு, ஒரு உயிர் நாடி. இதுதான் நம்புகிறேன் நான். அதையே வாயை திறந்து இப்படி நாக்கு மாதிரி பரட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? இதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.